பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுங்க. வேற லெவலில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நம்ம கட்ட கொஞ்சம் கொண்ட விட்டு இங்கே பாருங்க அடிபட்டுட்டு பைக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு மாட்டில் விட்டுட்டான். மாடு ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டு அப்புறம் அவனுக்கு பிடிச்சி வச்சுட்டாங்க. வேறு காசு கொடுத்தாதான் வண்டியை கொடுப்பேன் அவனையும் அனுப்போம் அப்படின்ட்டாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மோதிரம் என் பெஸ்டி பர்த்டேக்கு நைட்டு கிஃப்ட் பண்ணாலா, அதை அப்படியே கொண்டு அடை வச்சுட்டாங்க. அதனால என் பெஸ்டி சரியான கோவத்தில் இருக்கா. காலையிலே சொன்னேன் அதெல்லாம் திருப்பி வண்டின்னு எதுனமோ பண்ணி தொலை வச்சுரு அப்படின்ட்டு கால் பண்ணுவோம். என்ன சொல்கிறான்னு தெரியல. பைக்கு சுக்குன்னு வாங்கி போயிட்டு அவனோட பைக்கு மாடை விட்டு மாடு ஸ்பாட்லேயே போயிட்டு பாவம். சரி மாடு வாங்கி முடியலன்னா மாட்டுக்குள்ளே காசை கொடு அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? முதல்ல அடை வச்சு நான் கை காசை போட்டு கொடுத்தேன். கால் பண்ணுவோம். போனால் எடுப்பாலானே தெரில. ஹலோ, என்ன பண்ற? என்ன பண்ணா இப்போ உனக்கு என்ன? என்னடி உருளி நாளைக்கு தான் திருப்பிடுவேங்கிறேனே. என்ன நாளைக்கு திருப்பிடுவேன்? நான் இன்னைக்கு நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு அந்த ரிங்க இது வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? நீ ஈஸியா அடகு வச்சுட்டு திருப்பிடுவேன்னு சொல்ற. அதான் காலைல சொன்ன இந்த மாதிரி ஆயிட்டுடி நீ. சரியா? இதே இது நான் பண்ணியிருந்தா நீ எப்படி பண்ணிருப்ப? வண்டி வேணா நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன்டி. பாவண்டி அவன் மாடை விட்டு மாடு ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டு அதுக்கு தாண்டி நாங்கள் அவங்க விட்டுருந்தா அவனை அடிச்சிருப்பாங்கடி. இவனுக்கும் அடிபட்டவனே உட்கார வச்சிருந்தாங்க தெரியுமா? விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்க. நீ என்ன லூசா? இல்ல கேக்குறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நான் சொன்னேன். அதுக்குன்னு நான் வாங்கி பர்த்டே அன்னைக்கு நைட்டு தான் கொடுக்குறேன். அப்புறம் இல்லடி மாட்டுக்கு காசு கொடுத்துட்டேன்டி அந்த மோதிரத்தை அடை வச்சு. அதாண்டி அவன் பாவண்டி. உன்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல என்ன யோசிக்குன்னு தெரியல. உன் ரிங்க தான் அடை வச்சேன். சும்மா ஏது சரியா? இதே நான் பண்ணியிருந்தா நீ சும்மா எந்திரிப்பியா? புரியுதுடி. நேற்று நைட்டு போட்டு விட்டு ஆசையா இப்போ அடை வச்சுட்டேன். புரியுது எனக்கு. சாரி. அதான் நாளைக்கு காலையிலே திருப்பிடுவேங்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா திருப்பிடுவேன். நான் அதை எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? நானா அடுத்த வருஷம் உங்க நீ பிறந்த நாளடி. நீ திட்டாம ரெடி. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளடி. திட்டாம ரெடி. என்ன பிறந்த நாள் திட்டாம இதே நீ திட்டுற மாதிரி வச்சுக்கிறேன் சரியா? சரி என்ன இப்ப? நான் செத்து போயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? உனக்கு அவ்வளவு ஆசையா அதை கலட்டவே கூடாது. நான் செத்தாலும் கலட்ட கூடாதுன்னு உனக்கு இது பண்ணேன். சரி விடு. நான் தான் நாளைக்கு திருப்பிடுறேங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு ரிங்க திருப்பி கையில போட்டிருக்க சொல்லிட்டேன். நாளைக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புற அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லன்னா வச்சுக்க நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிடுவேன். ஐயோ என்ன அப்படிலாம் சொல்லாத. என்ன அப்படின்னா சொல்லாத? என்ன பாக்கி உனக்கு காமெடியா தெரியுதா? எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா எனக்கு தான் தெரியும் கஷ்டம். பாவண்டி அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அப்புறம் என்னடி பண்ண சொல்ற? எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். இப்பதான் பாத்துட்டு வந்தோம். சரி இங்க பாரு, நீ இனிமே பைக் மெதுவா ஓட்டு சரியா? எனக்கு நீ ஓட்டுறத பார்த்தாலே ரொம்ப பயமா. நானா மெதுவா தான் போவேன். நீ மூடு. சரி மெதுவா தான் போவேன். சரி சாரி. நாளைக்கு நான் திருப்பிடுவேன். உண்மையா திருப்பிடுவேன். எனக்கு தெரியாது. நான் முன்னாடியே சுத்துறேன். நாளைக்கு மட்டும் நீ திருப்பல. உனக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நாளைக்கு திருப்பல. சரி சரி அதோட பிளாக்ல போட்டுருவேன். சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன். வச்சுட்டால. ஐயோ நாளைக்கு ரிங்க திருப்பிடணுங்க. நைட்டு 12 மணிக்கு போட்ட ரிங்கு காலையில் 9 மணிக்கு அடை வச்சுட்டேன். இப்போ நான் வண்டியும் தள்ளிட்டு வந்துட்டேன். வண்டியை பாருங்கள் 60,000 கிடக்கு. அதுக்கு எப்படி 20,000 செலவு வரும். உங்ககிட்ட நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் என்றால், வண்டியில் சேஃபாக போங்க. நீங்கள் கரெக்டாக போனாலும் எய்த்தா உள்ளவன் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. மாடும் ஏன்னா அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது. அது திடீர்னு உள்ளே வந்துடும். அதனால் சேஃபாக போங்க, மெதுவாக போங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்போல்லாம் யாரும் மெதுவாக போகிறாங்க, எல்லாம் பறக்கிறாங்க தான். அதை என்னையே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் நான் மெதுவாக போவேன். ஓகே சேஃபாக போங்க. லவ் யூ ஆல். டேக் கேர்.